Hello friends, welcome to Simply Learn Hindi. இன்னைக்கு நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போறோம். எப்படி நம்ம ஹிந்தி லெட்டர்ஸை ஈஸியாக எழுதுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸை நம்ம ஹிந்தி வர்ணமாலான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபபெட்ஸ்னால் ஹிந்தியில் வர்ணமாலா. ஹிந்தியிலேயே எழுதுகிறேன். ஹிந்தி வர்ணமாலா. ஸோ ஹிந்தி வர்ணமாலாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்வர், செகண்ட் ஒன் வியஞ்சன். ஸ்வர்னா வவல்ஸ், வியஞ்சன்னா கான்சனன்ஸ். நான் இங்கிலீஷ்லேயே எழுதுகிறேன் கீழே. ஸ்வர், வியஞ்சன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வர் அதாவது வவல்ஸ் அதனுடைய லெட்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்வர், வவல்ஸ். ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள். தமிழில் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ உயிரெழுத்துக்கள் நம்ம என்ன தமிழில் படிப்போம், அ ஆ இ படிப்போம் இல்லையா, அதே மாதிரி ஹிந்தி லெட்டர்ஸ்லேயும் அ ஆ இ படிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஆ ஆ எப்படி எழுதுறதுனா ஃபஸ்ட்டு 3 மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? 3 மாதிரி போட்டு சென்டரில் இருந்து ஒரு லைன் கொண்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும், ஸ்டாண்டிங் லைன். மேலே ஒரு கோடு போடணும். இதான் ஆ. தமிழில் ஆ. செகண்ட் லெட்டர் நெக்ஸ்ட்டு ஆ எப்படி எழுது அதே மாதிரி தான் 3 மாதிரி போட்டு சென்டரில் ஒரு சின்ன லைன், அப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன், இன்னொரு லைன், ஸ்டாண்டிங் லைன், 2 லைன்ஸ் போடணும். இதுதான் ஆ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இ. இ லெட்டர் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டு எஸ் மாதிரி போட்டு இப்படி சுழிச்சு கீழே வரணும். இதுதான் இ. நெக்ஸ்ட்டு ஈ. அதே மாதிரி எஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி கொக்கி மாதிரி பண்ணணும். இது ஈ. நெக்ஸ்ட்டு உ. 3 மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போட்டால் இது உ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஊ. 3 மாதிரி போட்டு இந்த மாதிரி சிம்பிள் இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டு இதுதான் ஊ. நெக்ஸ்ட்டு ரீ. ரீ ஃபஸ்ட்டு டீ மாதிரி போட்டுக்கணும். டீ மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு இப்படி போட்டு இப்படி கொண்டு வரணும். இதுதான் ரீ. நெக்ஸ்ட்டு ஏ. மேலே ஒரு லைன் போட்டு சின்னதாக ஒரு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கொண்டு வரணும். இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு ஐ. இதுவும் அதே மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு போடணும். இது ஐ. ஓ. ஓ நம்ம ஆ எழுதணும் இல்லையா, அதே மாதிரி எழுதி இந்த செகண்ட் லைனில் இருந்து இங்கே இருந்து ஒரு கொம்பு சுழி போடணும். இதுதான் ஓ. நெக்ஸ்ட்டு ஔ. ஔவும் இதே மாதிரி போட்டு 2 சுழி போடணும். ரெண்டு சுழி போட்டு கொண்டு வரணும். இதுதான் ஔ. நெக்ஸ்ட்டு அம். மேலே ஒரு டாட் வைக்கணும். ஆ மாதிரி போட்டு டாட் வைக்கணும். இதுதான் அம். லாஸ்ட் லெட்டர் ஆஹா. ஆஹா இந்த 2 சைடில் 2 டாட் போடணும். இது ஆஹா. இப்போ தமிழ் எழுத்துக்களில் நம்ம ஓ ஔ அக்கு சொல்லி படிப்போம். ஹிந்தியில் அது வராது. அம் அஹான்னு சொல்லி ஃபினிஷ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.